கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து நமது நெல்லை செய்தியாளர் ரேவதி குழந்தை நல மருத்துவரிடம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்து பேசுவதற்காக குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் திருமலை குழந்தை நம்மோடு இருக்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது, என்ன மாதிரியான நோய் பாதிப்புகள் ஏற்படும், அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக்க பொதுமக்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க? இல்லை, இந்த தடவை போன வருடங்களையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெயில் மிக அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வெயில் அதிகமான நேரத்தில் நமக்கு நீர்ச்சத்து குறைபாடு, உப்புச்சத்து குறைபாடெல்லாம் வேர்க்கிறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாம் நிறைய தண்ணீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் வெயிலில் வெளியில் போகிறத முடிஞ்ச வரை தவிர்த்துடணும். உச்சமான வெயிலில் நம்ம வெளியே போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் இல்லாட்டி சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது மயக்கமாய்க்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகளெல்லாம் எக்காரணத்தை கொண்டு வெயிலில் வெளியில் அனுப்புறதை தவிர்த்துடணும். வெயில் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால வேர்க்குரு அது மாதிரி போன்ற நோய்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு இதுவும் தண்ணீர் நிறைய குடிக்கணும். பருத்தி ஆடைகள், பாலியஸ்டர் மாதிரி ஆடைகள் அணியக்கூடாது. அது வேர்வையை உறிஞ்சி வெளியில் விடாது. பருத்தி ஆடைகள்னால் வேர்வையை உறிஞ்சி வெளியே விடுறதுனால நமக்கு அந்த பாதிப்புகள்லாம் வராது. ஸோ பருத்தி ஆடைகள் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் அணியணும். ரெண்டாவது, தண்ணீர் கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா, நல்ல தண்ணீர் குடிக்கலைன்னா டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நோய்கள் வராமல் இருக்க எக்காரணத்தை கொண்டும் சுத்தமில்லாத தண்ணீர் குடிக்கக்கூடாது. காய்ச்சி ஆறிய தண்ணீரை மட்டும்தான் குடிக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. உணவு முறைகள்ங்கிறது முக்கியமான ஒன்று. எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன? குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் வீட்டில் பழங்களை ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே சேர்க்காமல் கொடுக்கறது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணீர் ஆகாரம் நிறைய கொடுங்க. மோர், இளநீர், மாதுளை ஜூஸ், இந்த மாதிரி தண்ணீர் ஆகாரம் நிறைய கொடுங்க. வீட்டு காமனாக நம்ம சாப்பிடக்கூடிய வீட்டு உணவுகளை கொடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி உணவுகளை கொடுக்காதீங்க. நீர் சார்ந்த ஆகாரங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற மருத்துவர்களின் அறிவுரையை கடைபிடித்தால் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்பது இவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் நெல்லையிலிருந்து ரேவதி.